பிசினஸ்ல மைண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருந்ததுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் டு ப்ரிப்பேர்டு மைண்ட். சக்சஸ்க்கான மெயின் ரீசன் வந்து ரைட் டைம் இன் ரைட் பிளேஸ்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு கோர்ஸ் புதுசா லான்ச் ஆகுது, பிஎஸ்சியில ஏஐ, அந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ற அளவுல ப்ரிப்பேர்டா இருந்தா மட்டும்தான் அதுக்கு போய் ஜாயின் பண்ண முடியும். ரெடியா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய சக்சஸ் பண்ண முடியும். உங்களை மீண்டும் ஒரு முறை பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் டு ப்ரிப்பேர்டு மைண்ட். மைண்ட் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருந்ததுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வரும் உங்களுக்கு அப்படிங்கிறது தான். இந்த வாசகம் சிம்பிளா இருக்கும், ஆனால் அதனுடைய அது வந்து வெரி பவர்ஃபுல். ஸோ அது எப்படி வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறது, சரிங்களா? இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வாட் எவர் மேபி. நீங்கள் வந்து ஒரு குழந்தை காலேஜ் படிக்குது, ஒரு ஃபாரின் அப்ராட் போய் படிக்கணும்னா அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா தான் அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஒரு கோர்ஸ் புதுசாக லான்ச் ஆகுது. இப்போ ரீசெண்டாக ஐஐடி மெட்ராஸில் கூட பிஎஸ்சியில் ஏஐ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணான். ஸோ இப்போ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது தான், ஏன்னா திடீர்னு லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்மளுடைய குழந்தைங்க அதுக்கு ப்ரிப்பேர்டாக அந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுற அளவில் ப்ரிப்பேர்டாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். லேர்னிங்கா அல்லது மணிலியா. இப்போ மணிலின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன், வாரன் பஃபட் அப்படிங்கிற ஒரு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இன்வெஸ்டர். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் அவர் தான் உலகத்திலேயே நம்பர் 1 ஆள். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்வெஸ்டர்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, அதாவது அட்வைசர். ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி எந்தெந்த கம்பெனியில் பணம் போடலாம் அப்படின்னு ஒரு அட்வைசர் இருக்கிறாரு, அவருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் எல்லா பணத்தையும் உடனே இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சி அவருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, அவருக்குன்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் தான், உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் தான் நீங்கள் அதுக்கு அனுப்புறீங்கன்னா அவர் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ அது எப்போ விலை கம்மியாக வருதுன்னு பார்ப்பாரு. கம்மியாக வரும்போது தான் வாங்குவார். நீங்கள் 10 லட்சம் இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டோன்னா இன்னைக்கே 10 லட்சத்துக்கு அவர் வந்து ஸ்டாக் வாங்கிட மாட்டார். இன்னைக்கு எதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 2 லட்சத்துக்கு வாங்குவார். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 1 லட்சத்துக்கு வாங்குவார். பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு அந்த கேஷ் அப்படியே வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் 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 பார்க்குற கம்பெனி இன்னும் அந்த விலை குறையும் அப்படிங்கிற டைம் லைனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து வாரன் பஃபட் இப்போ $350 பில்லியன் கேஷாக வச்சிருக்காராம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததெல்லாம் ப்ராஃபிட் பண்ணி எல்லாம் வித்துட்டு இப்போ $350 பில்லியன் கேஷாக வச்சிருக்காராம். ஏன்னா ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உதாரணத்துக்கு என்னோடதே ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து இப்போ என்னை வந்து நித்ரா ஃபவுண்டர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு இன்னும் 2-3 கம்பெனிஸ் இருக்குது. ஒரு காலேஜ் இஆர்பி சாஃப்ட்வேர், இம்ப்ரெஸ் இஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. அதுவுமே நான் வந்து இந்த டிஜிட்டல் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் அது டேக்கன் ஓவர் பண்ண கம்பெனி. அவரா அந்த ஃபவுண்டராக வந்து என்னை கூப்பிட்டு நீங்கள் ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து இந்த ப்ரிப்பேர்டு மைண்டுங்கிறது நான் கண்டிப்பாக அதை வந்து வாங்கறதுக்கான ஒரு பாசிபிள் பிட்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணியிருக்கலாம். அவரோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்ததாகட்டும், எனக்கு இந்த டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதாகட்டும். ஸோ இதெல்லாம் தான் காரணம் வந்து ஹி அப்ரோச்டு மீ. இன்னொரு கம்பெனி ட்ரோன் ஸ்பேஸில் இப்போ ஒரு 1.5 இயர் ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அது வந்து நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணார். அவர் ஜாப்புக்காக அப்ரோச் பண்ணார். அப்போ அவர்கிட்ட நான் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இல்லை ஆல்ரெடி ட்ரோன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னார். அப்புறம் அதில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணின்னு சொல்லி அவங்கள வச்சு அந்த டீமை வச்சு வந்து அந்த ட்ரோன் இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எப்படின்னா, நான் எப்படி அவர் வந்தோன்னா உடனே ட்ரோன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் நான் வந்து ட்ரோனுக்கான ஃபியூச்சர் என்ன இருக்கு, இது எப்படி போகும், இந்த செக்டார் எப்படி போகும். இப்போ நித்ரா வந்து நாங்கள் சக்ஸஸ்க்கான மெயின் ரீசன் வந்து ரைட் டைம் இன் ரைட் பிளேஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அந்த மார்க்கெட் கரெக்டாக ஓப்பன் அப் ஆகிற டைமில் நம்ம அங்கே இருக்கிறது. ஸோ அதுவே ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஈவன் நித்ராவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாவே அப்படித்தான். கரெக்டாக வந்து மொபைல் ஆப் ஓப்பன் ஆகுது. நான் வந்து மொபைல் ஃபோன் ஒரு சாம்சங் கேலக்ஸி S2 வாங்குறேன். அப்போ ஆப்புங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் எடுத்து நம்ம அந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறோம். ஸோ அது வந்து அந்த சமயத்தில் யாருமே, அதுவும் தமிழில் யாரும் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கான ஆளே கிடையாது. ஸோ அது இந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். அது நான் ரெடியாக இருந்தேன். நான் ஆல்ரெடி டெக்னாலஜி மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து அது ப்ரிப்பேர்டாக இருந்தால் அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு தெரிஞ்சோன்னா ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் அந்த ட்ரோனும். ஸோ அந்த ஸ்பேஸை பற்றியான
ஓரளவுக்கு படிச்சிருந்தேன். ஸோ அது வந்து ஓப்பன் அப் ஆக போகுது. இனிமேல் இன்னும் ரொம்ப ஆல்ரெடி அது வந்து ஓரளவுக்கு ஓப்பன் அப் ஆயிருச்சு. பட் இன்னும் ஃபர்தர் குரோத்துக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கும்போது, நான் அந்த ப்ரிப்பேர்டா இருந்ததுனால இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. உடனே வி கேன் ஸ்டார்ட். அது ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. இன்னும் வந்து பெரிய ரெவென்யூ குரோத்தும் வரல. பட் ஃபியூச்சர் ரெவென்யூ குரோத் அப்சல்யூட்லி இட் இஸ் பாசிபிள். நல்லாவே பாசிபிள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூஸ் நம்மளுடைய லேர்னிங் எல்லாத்த பற்றியும் மேக்ரோ எக்கனாமிக்கை பற்றி ஆகட்டும். மேக்ரோ எக்கனாமிக்னா உலகம் ஃபுல்லாக என்ன நடக்குது, ஓல்டு என்விரான்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சைனா வந்து ரேர் எர்த் மினரல்ஸை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அதில் அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மூலிமா மேக்னெட் தயாரிக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மேக்னெட் வந்து எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் மெயினாக யூஸ் ஆகுது. அதுவும் எஸ்பெஷலி இவி இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் மாருதி சுசுகி ஆகட்டும், மற்ற எல்லா மஹேந்திராவாகட்டும், எல்லா கார் கம்பெனிக்கும் இப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் மெட்டீரியல். ஈவன் இவி ஓலா, ஏத்தர், டிவிஎஸ் ஐக்யூப் இந்த மாதிரி இவங்களுக்குமே அது வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ சைனா பேன் பண்ணினா சைனா வந்து 90% ஆஃப் தி ப்ராசஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு, ஓல்டு ஃபுல்லாக. இப்போ அவன் பேன் பண்ணோன்னா இப்போ இங்கே எல்லாம் பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அந்த ஏரியாவில் ஆல்ரெடி இருந்தேன், ப்ரிப்பேர்டாக இருந்தேன்னு வச்சுங்களேன். இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் அந்த ரேர் எர்த் மினரல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரைட் டைம். அது கண்டிப்பாக எஃபோர்ட் போடணும், நாளைக்கே வந்துடாது. லாங் டேர்ம் சக்ஸஸ் தான். பட் இட் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் அ ரேர் எர்த் மினரல். ஏன்னா கவர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசிஸ் இப்போ எடுத்துகிட்டு வராங்க, இன்சென்டிவ்ஸ் கொண்டுட்டு வராங்க. ரெடியாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு ஓல்டு எக்கனாமி ஆகட்டும், ஓல்டு ஃபேக்ட் ஆகட்டும், இந்தியா ஈவன் ஒவ்வொரு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும், சவுத் இந்தியன் மார்க்கெட்டு, தமிழ்நாடு மார்க்கெட், ஈவன் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மார்க்கெட், உங்கள் சிட்டி மார்க்கெட். ஸோ இப்படி எல்லாத்த பற்றியும் நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக அதை பற்றி ஸ்டடி பண்ணிக்கிட்டு லேர்னிங் எப்போ இருந்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, அதாவது நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி கம் டு ப்ரிப்பேர்ட் மைண்ட். ஸோ அதனால் உங்களோட லேர்னிங்கை அதிகப்படுத்துங்க, ப்ரிப்பேர்டாக இருங்க. எனி டைம் அது லக்குன்னு சொல்லலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கதவை தட்டலாம். தேங்க்யூ.